நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி சிஎம் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்குது. அந்த பிறந்த நாளை முன்னிட்டு சில விஷயங்கள் இப்போ வந்து தகவல்கள் வெளியிருந்திருக்கு. அந்த தகவலை எல்லாம் வந்து பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிறந்த நாளைக்கு சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்ப்பது மகளிர் உரிமை தொகை. ஏன்னா அது வந்து ஆட்சிக்கு வந்தனுமே கையெழுத்து போடுறேன்னு சொன்னாங்க, ஆனால் கையெழுத்து போடலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வாங்குறவங்க, அதுக்கப்புறம் 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபா உயர்றது, அதுக்கப்புறம் அதுலேருந்து முதியோர் தொகை பிரியறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூங்காலெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜூன் 22ஆம் தேதி உள்ள வந்து முன்பணம் கட்டாமையே போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்டலூர் ஜூ இருக்குது, அந்த மாதிரி நிறைய பூங்காலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அரசு பூங்காவில் வந்து முன்பணம் கட்டாமல் அந்த அன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்து சிஎம் உடைய பிறந்த நாளை முன்னிட்டு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல தகவல் வருது. அதே மாதிரி தான் நம்ம ஸ்கீமையும் எதிர்பார்க்கப்படுது. எல்லாருமே அந்த ஸ்கீமை பற்றி வந்து ரொம்ப வந்து ஆவலாக இந்த விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் ஜூன் 22ஆம் தேதி முதலமைச்சருடைய பர்த்டே அன்னைக்கு வந்து அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது போன ஆட்சியில் கலைஞர் மகளிர் தொகை அப்படிங்கிற பேரில் 1000 ரூபா கொடுத்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 2500 ரூபா கொடுப்போம்னு இருக்காங்க. 1000 ரூபா இங்கே இருக்குது, 2500 ரூபா இங்கே இருக்குது. 1000 ரூபானா வருஷத்துக்கு 12000 ரூபா, 2500 ரூபானா வருஷத்துக்கு 30000 ரூபா. அப்போ வருஷத்துக்கு 30000 ரூபாய் இவங்க கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. போன மாதம் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்தாலுமே ஆட்சிக்கு வந்த மாதத்துலேயும் சரி, இந்த மாதமும் சரி, 2 மாதம் மே ஜூன் ரெண்டுலேயுமே உயர்த்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இப்போ என்னவெல்லாம் வந்து தகவல் வருதுன்னா, இந்த சிஎம் உடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த 2500 ரூபாய்க்கான வேலையை ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து மறுபரிசீலனை போயிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து புதுவாக ஆளை வந்து சேர்த்த போகிறோம், ஆல்ரெடி இருக்கிறவங்களெல்லாம் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களை செக் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாமல் யாராவது வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நீக்கிட்டு தகுதியானவங்கள கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம், சேர்த்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதனுடைய வேலையெல்லாம் ரொம்ப மும்முரமாக போயிருக்குன்னு சொல்கிறனால ஜூன் 22ஆம் தேதி அதை பற்றியான அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை விடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து மகளிர் உரிமை தொகையை இப்ப நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னா இப்ப வந்து அது மகளிர் மாண்புமிகு மகளிர் திட்டம்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. மறுபடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்து அந்த ஆவணங்கள்லாம் நம்ம சமர்ப்பிக்கணும். அந்த திட்டம் மாறும் போது சில நேரங்கள்ல பொதுவாக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ளை பண்ற மாதிரி வரும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவங்க மட்டும், இன்னுமா வந்து வாங்காதவங்க மட்டும் அப்ளை பண்ற மாதிரி வரும். ஆனா வந்து இந்த தடவை வந்து எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்களா இல்ல வந்து வாங்காதவங்க மட்டும் அப்ளை பண்ணுவாங்களா அப்படிங்கக்கூடிய போதுமான தகவல் வந்து இன்னும் தெரியல. நிறைய பேர் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நாம எல்லாருமே அப்ளை பண்ணாதானே இந்த திட்டமே வந்து மாறும். ஏன்னா அது 1000 ரூபாய் தீமே இது வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் வந்து வரப்போகுது. அதுலயும் ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காதவங்களாம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு எப்ப கொடுக்க போறாங்கன்ட்டு. ஏன்னா வந்து போன மாசம் 1000 ரூபா வந்துச்சு, இந்த மாசம் 1000 ரூபா வந்துச்சு, அந்த 1000 ரூபாவது எங்களுக்கும் கொடுக்கலாம் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்கும்போது எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சும்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து வெளியிட்டா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படிங்கறனால இந்த தடவை அந்த ஜூன் 22ஆம் தேதி அப்ளிகேஷன் ஃபார்மை தான் வந்து என்ன பண்றாங்க, வெளிவரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க மக்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சுனாவே யார் வேணா என்ன பண்ணிக்கலாம், இதுவரையே வந்து வாங்காதவங்க அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால நம்ம ஜூன் 22ஆம் தேதி அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்துல வந்து மகளிர் உரிமை தொகையில இருக்கக்கூடிய முதியோர்களையும் நாங்க வந்து என்ன பண்றோம், அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கவங்களும் முதியோர் திட்டத்துக்கு மாத்த போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆட்களை போட்டு நாங்க வந்து வேலைகளை வந்து எடுத்துட்டோம், நாங்க வந்து இதுல இருந்து அவங்களெல்லாம் என்ன பண்ண போறோம், அதுல சேர்த்த போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அறிவிப்பும் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல அது தனியா ஃபார்ம் விடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் விடுவாங்க அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இதுல ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க அப்படியே என்ன பண்ண போறாங்க, முதியோர் திட்டத்துல மூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு மறுபடியும் அப்ளை பண்றதுக்கான தேவையெல்லாம் இல்லாமலே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா மகளிர் திட்டம் மட்டும் புதுசா அப்ளை பண்ற மாதிரி வரும். முதியோர் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன பண்ணிடுவாங்க, மாத்திடுவாங்க. அதுவும் வந்து ஜூன் 22ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் இல்லாம 1000 ரூபாய் வந்து எப்படி 2500 ரூபாய் மாத்த போறாங்கன்னு பார்க்கும்போது என்னென்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா, நேரடியா 2500 ரூபாவை மாத்த முடியாது. ஏன்னா வந்து நிதி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அதாவது ஏற்கனவே இப்ப என்ன பண்ணிருக்காங்க, வெள்ளை அறிக்கை வேற சப்மிட் பண்ணிருக்காங்க. வெள்ளை அறிக்கையில பார்த்தாவே வந்து என்ன சொல்றாங்க, அவங்க ஏற்கனவே வந்து 10 லட்சம் கோடி இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து 13 லட்சம் கோடி வந்து கடன் இருக்கு. அந்த 13 லட்சம் கோடி எதுக்கு கடன் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி இலவச திட்டத்துக்கு தான் வாங்கினாங்க. அதுவும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்காக வாங்கப்பட்டதுதான் அந்த கடனே.
அப்படிங்கும்போது மறுபடியும் மகளிர் உரிமை தொகையை வந்து நம்ம 2500 ரூபாய் ஏற்றும் போது இந்த 13 லட்சம் கோடி என்ன ஆயிரும், 20 லட்சம் கோடியா மாறிடும். அதனால வந்து 2 மடங்கா போக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளை அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் இது வந்து இந்த ஸ்கீம் இருக்கு பாருங்க 2500 ரூபாய் உடனே ஏத்துறது அப்படிங்கிறது சேஃப் இல்ல. அதுக்கு பதில் வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதை எப்படி கொடுக்க முடியும்னா 1000 ரூபாவை 1500 ரூபாய் ஆக்கி 1500 ரூபாவை 2000 ரூபாய் ஆக்கி 2000 ரூபாவை 2500 ரூபாய் ஆக்கணும். இப்படிதான் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்துல உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குறதுனாலும் இப்ப வந்து 1000 ரூபாவை 1500 ரூபாய் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2000 ரூபாய் சீக்கிரமாலாம் ஆக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. பொதுவா ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா, கடந்த ஆட்சியிலேயே நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்திருப்பீங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கழிச்சுதான் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம கடைசியா ஒரு 1.5 வருஷம் தான் முழுசா வந்து மகளிர் உரிமை தொகையை வந்திருக்கும். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், எங்களை ஜெயிக்க வச்சா நாங்க இதை கொடுப்போம்னு சொன்ன விஷயத்த கடைசி 1.5-2 வருஷம் தான் கொடுத்தாங்க. அப்படிங்கும் போது இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, 1000 ரூபாவா இருக்கிறத அதை நிறுத்த முடியாது. அதுக்கு பதில் வந்து பார்த்தா 1000 ரூபாவை 1500 ரூபாய் கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு 2000 ரூபாய் கன்வெர்ட் பண்ணி, அப்புறம் 2000 ரூபாவை 2500 ரூபாய் கடைசியா உயர்த்துவாங்க. பொதுவா அப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 5 வருஷம் ஆட்சி இருக்குன்னா கடைசியா வந்து அடுத்த 5 வருஷம் முடியும் போது எலெக்ஷன் வருமா, அதை மீன் பண்ணி கடைசியா ஒரு 2 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா வந்து அந்த திட்டத்தை வந்து கடைபிடிப்பாங்க. அப்படி வந்து எதிர்பார்க்கப்படுது. அதுல முதல்ல 1000 ரூபாயில இருந்து எப்ப 1500 ரூபாய் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன் வந்து இந்த மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் எல்லாம் குறிப்பிட்டுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த தொகையெல்லாம் வந்து ஏத்துவாங்க. அப்ப 1000 ரூபாய் தான் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. போன கவர்மெண்டோடது மாதிரிதான் இருக்கு. இது வந்து இந்த கவர்மெண்டோடது மாதிரி தெரியல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேஞ்சஸ் கொடுக்கறதுக்காகவே 1500 ரூபாவாக இந்த மாசம் மாத்துவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து 100வது நாள், அதாவது ஆட்சி அமைச்சு 100வது நாள், அதே மாதிரி வந்து முதலமைச்சருடைய பிறந்த நாள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமை வந்து இது பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமா மகளிர் உரிமை தொகை தான் எதிர்பார்ப்பும் பேச்சும் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அது ஒண்ணுதான் சொன்னதை வந்து உடனே செய்யலைங்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி சிலிண்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அந்த அன்னபூர்ணி 6 எல்லாம் வந்து கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஈரானே ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா போர் முடிஞ்சு இன்னும் வந்து ஒழுங்கா வந்து உற்பத்தி எல்லாம் செய்யல, கொடுக்கல. அது ஒரு 2-3 மாசம் ஆயிரும். சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து பெட்ரோல் விலை, கேஸ் வந்து இறக்கும் போது இதெல்லாம் வந்து எச்சாதான் இருக்குன்னு சொல்லும் போது இவங்களால இப்போதைக்கு உடனே கொடுக்க முடியாது. அதுக்கு பதில் அந்த அன்னபூர்ணி 6 அப்படிங்கிறது இன்னும் கஷ்டம். அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதுல சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. கடைசியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு அமைச்சர்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சில ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அந்த பூங்காலையில இலவசம் இருக்கிற மாதிரி ஒரு சில இலவசங்கள் கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்ப நம்ம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி 20ஆம் தேதியில வந்து ரிலீஸ் பண்றோம். ஆனா வந்து 22ஆம் தேதி தான் பிறந்த நாள் அப்படிங்கும்போது ஒரு 21ஆம் தேதி நீங்க வந்து நியூஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன இலவசம் அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்மா சொல்லுவாங்க. அந்தந்த இலவசங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே நம்ம ஊர்லயே என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம்னா அங்கேயே வந்து கவர்மெண்ட் பார்க் இருக்கும், கவர்மெண்ட் சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதை ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீ ஏதாவது வந்து இருக்கும் போது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூங்காக்கள் தான் இலவசம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வேற ஏதாவது இலவசம் கொடுக்குறாங்களான்ட்டு. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை ரொம்ப ஒரு பெரும் எதிர்பார்ப்பை பெற்றிருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு நியூ அப்ளிகேஷன் ஃபார்மும் வெளியிடுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் உயர்த்துறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. மகளிர்ல இருந்து முதியோர்களை பிரிச்சு அடுத்த மாதத்துல இருந்து அதை செயல்படுத்துறதுக்கான அறிவிப்புகள் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.